அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் என்று இங்கே பொருத்தனையை ஆண்டவருக்கு செலுத்துகிறதை குறித்து சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதே சாலமோன் எழுதின பிரசங்கி புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாது இருப்பதே நலம் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஒரு பொருத்தனையை ஆண்டவருக்கு செலுத்தி அதை நிறைவேற்றுகிறதினுடைய அத்தியாவசியத்தை அத்தனை ஆழமாக அழுத்தமாக போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் கர்த்தரின் பெயரால் பொருத்தனை செய்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என வேதம் எச்சரிக்கிறது. இது சமய சடங்குகளுக்கு அப்பாற்பட்டு கர்த்தரோடு உள்ளத்தால் ஏற்படுத்தி கொண்ட ஒரு பொருத்தனையாகும். சிலர் அவசரமாய் பொருத்தனைகளை நேர்ந்துவிட்டு நிறைவேற்ற முடியாமல் தவிப்பர். தீயோர் வாயார பொருத்தனைகளை செய்துவிட்டு வாழ்க்கையில் அதை நிராகரிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் கர்த்தர் பொருத்தனைகளை நிறைவேற்றுவதை ஒருவனுடைய பொறுப்பாக ஆண்டவர் கருதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையிலும் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனையை பண்ணிக்கொள்ள உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாய் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் போதிக்கிறதை நாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு இதை தருகிறேன் என்று சொன்னால் அதை நிச்சயமாக நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். நாம் இந்த உலகத்திலே நேர்ச்சை என்று சொல்லுகிறோமே, ஆண்டவரை இதை கொடுத்தால் நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை உமக்கென்று நான் நேர்ச்சை கடனாக செய்கிறேன் என்று சொல்லுகிறோமே, அந்த வாக்கு கொடுத்துதலை தான் வேதம் பொருத்தனை என்று குறிப்பிடுகிறது. ஆண்டவர் கொடுக்கிற வாக்கை நம்முடைய வேதத்திலே நாம் வாக்கு தத்தங்களாக வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற வாக்கை வேதம் பொருத்தனை என அது நமக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய இருதயத்தில் மனசார செய்கிற காரியங்களில் அத்தனை கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே முதலாக பொருத்தனை பண்ணி கொண்ட மனிதன் யார் என்று சொன்னால் யாக்கோபு தான் பொருத்தனை முதலாக பண்ணுகிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையிலும் அவர் தெளிவாக சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து நான் செல்லுகிற இடமெல்லாம் என் கூட வந்து திரும்பவும் என்னை தகப்பன் வீட்டுக்கு நீர் என்னை கூட்டி செல்லுகிற வரையிலும் என்னுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா எனக்கு சாப்பாடை தந்து என்னை பராமரித்து பாதுகாத்து என்னை மீண்டுமாக என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தால் எனக்கு சொந்தமான எல்லாவற்றிலும் நான் உமக்கு 10ல் 1 பாகத்தை தருகிறேன் என்று சொல்லி அவர் பொருத்தனை செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் அவர் பொருத்தனைகளிலே சரியாக இருந்தபடியினால்தான் ஆண்டவர் தன்னை பழைய ஏற்பாட்டிலே அறிமுகப்படுத்தும் பொழுது நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தினுடைய அந்த பொருத்தனையை நாம் பார்க்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தை அசைக்கக்கூடியதான ஒரு பொருத்தனையை நாம் பார்க்கிறோம். யெப்தா இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாக அவன் யூத ஜனங்களினால் வலுக்கட்டாயமாக இழுத்து அவர்கள் அவனுடைய பரஸ்திரியின் மகனென்று விரட்டி விட்டு பின்பாக அம்மோன் புத்திரர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வரும்பொழுது இவர்களை எதிர்க்கிற மிகப்பெரிய பராக்கிரமசாலி யெப்தாவும் அவனோடு கூட சேர்ந்த கூட்டாளிகளும் தான் என்பதை அறிந்தபோது அவனை அத்தனை வலுக்கட்டாயமாக இழுக்கிறார்கள். நாங்கள் உன்னை தலைவனாக ஏற்படுத்தி கொள்ளுகிறோம், எங்களுக்காக வந்து யுத்தம் பண்ணு என்று சொன்ன பொழுது அங்கே யெப்தா மிஸ்பாவிலே ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். முதலில் அம்மோன் புத்திரரோடு சமரசம் செய்வதற்கு அநேக முயற்சிகளை எடுத்து பார்க்கிறான். எல்லாம் தோல்வியடைந்த நிலைமையிலே
ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஒரு பொருத்தனையை நிறைவேற்றுகிறான். ஆண்டவரே, நான் அம்மோன் புத்திரரை ஜெயித்து சமாதானத்தோடு கூட வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது என் வீட்டில் முதலாக என் வீட்டின் வாசற்படியிலிருந்து புறப்படுகிறது எதுவாக இருந்தாலும் அது உமக்குரியது, அதை நான் உமக்கு சர்வாங்க தகன பலியாக நான் செலுத்துவேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். யுத்தத்திலே ஜெயம் எடுத்து அவன் திரும்பி வரும்பொழுது அங்கே நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 31, 34, 39, 40 குறிக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மகனும் வேற இல்லை, மகளும் வேற இல்லை, ஒத்தைக்கோர் மகா. அவள் வாசப்படியில் அவள் தம்பூர் வாசித்து கொண்டு தன்னுடைய தகப்பனை எதிர்கொண்டு வருகிறதை பார்த்து அவன் சமாதானத்தோடு வந்தவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் அலறுகிறான். ஐயோ, எனக்கு இவ்வளவு பெரிய மனக்லேசத்தை உண்டு பண்ணிட்டியேன்னு சொல்லி அலறுகிறான். அவள் புரிந்து கொண்டால் தகப்பன் தன்னுடைய ஆண்டவரோடு கூட மனதளவில் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறார் என்பதை குறிப்பால் அறிந்து கொண்டு அவள் சொல்கிறா, நீங்கள் வாய் திறந்து கர்த்தருக்கு சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க, ஒரு 2 மாதம் மாத்திரம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய கன்னிமை நிமித்தமாக நான் போயிட்டு வர்றேன், எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்கிறா. அதற்கு பின்பாக அவளுக்கு சொன்னபடியே அவன் செய்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வருஷத்திற்கு இந்த நாட்கள் வரும்போதெல்லாம் அந்த ஜனங்கள் எப்தாவினுடைய மகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடினர்கள் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் ஆண்டவரே சொல்லி அனுப்பின பொழுது அவன் பலி செலுத்த போன பொழுது ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்துகிறார். ஆனால் வாய் திறந்து பொருத்தனையை செய்து கொண்ட மனிதர்கள் அதை செய்ய தவறினால் அவர்களுக்கு பாவமாய் இருக்குமே என்கிறபடியினாலே இந்த காரியத்தில் என் ஆண்டவர் தடுக்காததை பார்க்கிறோம். தன்னுடைய ஒத்தைக்கோர் மகளாய் இருந்த போதிலும் கூட, வேறு மகனும் இல்லைன்னு சொல்லப்பட்ட போதிலும் கூட அவளை பழி செலுத்துகிறதற்கு என் ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் என்ன? நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல பாவம் இல்லை, உன் வாயினால் பொருத்தனை பண்ணி நீ சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் அதை தடுக்கவே இல்லை. எப்தாவினுடைய மகளுடைய வாழ்க்கையில் எப்தா அவளை ஆண்டவருக்கென்று சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக 1 சாமுவேலில் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே அன்னாள் தன்னுடைய ஒரு மகனுக்காக கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். ஏலிதான் இருக்கிறான். அவள் ஜெபிக்கிறதை பார்த்து நீ இப்போமே மதுபானத்தை அடிச்சுட்டு வந்துட்டியான்னு கேட்குற அளவிற்கு அவள் அத்தனை மன கிளேசத்தோடு கொண்டு ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறார். ஒரு குமாரர்கள் கூட இல்லை. ஆண்டவரே, ஒரே ஒரு குழந்தையை தாங்க, என்னுடைய பழிச்சொற்கள் நீங்கணும். அது அப்படி ஒரு குழந்தை தந்தா கூட அந்த குழந்தையை நான் உமக்காக தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அரவணைப்பில் 2 வருடங்கள் 3 வருடங்கள் வளர்ந்த அந்த ஆண் குழந்தைய ஒரு ஏலி, ஒரு நல்ல பிரதான ஆசாரியனா எப்போ இல்லை, ஆண்டவருடைய சத்தம் அபூர்வமாக இருந்த அந்த நாட்கள், அவனுடைய குமாரர்கள் அத்தனை கேடான காரியங்களை செய்து கொண்டிருந்த அந்த சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் மனதளவில் செய்த அந்த பொருத்தனையை அவர் நிறைவேற்றும்படியாய் தன்னுடைய மகனை அங்கே ஆலயத்தில் பால் மறந்த பின்பு கொண்டு வந்து ஏலியினிடத்தில் விட்டதை பார்க்கிறோம். அவள் விட்ட அடுத்த நிமிடத்திலே என் ஆண்டவர் அந்த மகனை பொறுப்படுத்தி கொண்டார். அங்கே ஏலிக்கு, ஆலயத்திலே தங்கியிருந்த ஏலிக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படலை. சின்ன பையனாக இருந்த சாமுவேலை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார், சாமுவேலே சாமுவேலே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். சின்ன பையனாக இருந்தாலும், இருந்தது ஒரே ஒரு குழந்தையாக இருந்தாலும், நான் ஆண்டவருக்கு வாயை திறந்து சொல்லிட்டேன், நான் நேர்ந்து கொண்டதை செய்யணும்னு சொல்லி அவள் அங்கே செய்ததை நாம் பார்க்கிறோம். யோனாவினுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கிறது. அங்கே கூடியிருந்தவர்களெல்லாம் சொல்லிட்டாங்க, சீட்டு போட்டு பார்ப்போம், யார் நிமித்தமாக இவ்வளோ கந்தளிப்பு, இவ்வளோ புயல் வந்துச்சுன்னு தெரியாது, யார் பேரில் விழுதோ அவங்கள தூக்கி கடலில் போட்டுருவோம். விழுந்தது யோனாவின் பேரில் சீட்டு. அந்த வார்த்தையின்படியே அவர்கள் நேர்ந்து கொண்டதின்படி அவனை தூக்கி அங்கே உள்ளே போடுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக பேசுகிறார். பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது.
உன் தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, அதை செய்யாத, நீ உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு, இல்லாததை இல்லாததுன்னு சொல்லு. அதுக்கு முன்னால் சொல்கிறாரு, ஒரு மனைவியோடு கூட ஒரு கணவன் ஏற்படுத்துகிற ஒரு பொருத்தனை கர்த்தரின் சந்நிதிக்கு முன்பாக நின்று, இன்றைக்கு எத்தனையோ விசுவாச குடும்பங்கள் இதில் கவிழ்க்கப்பட்டு கிடக்கிறதை பார்த்து என் தேவன் அங்கலாய்க்கிறார். மோசே அடையாளம் காட்டி கொடுக்கிறார்கள். தள்ளுதற் சீட்டை கொடுத்து அனுப்பிடலான்னு மோசே சொன்னானே, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே அவ்வாறு சொன்னான். ஆதி முதல் அப்படி இருந்ததில்லை என்று சொல்லி, தேவன் இணைத்ததை பிரிக்க நினைக்கிற எந்த ஒரு மனுஷனும் செய்கிற காரியம் பாவமே என்று சொல்லி வேதம் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். மனைவியோடு கூட பிறர் முகம் பாராமல், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் பிறர் முகம் பாராமல் உனக்கே கணவன் உனக்கே மனைவி என்று பொருத்தனை பண்ணுகிறவர்கள் அந்த பொருத்தனை தேவனுக்கு முன்பாக செலுத்துகிறபடியினாலே, வாக்கு கொடுக்கிறபடியினாலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலும் என் தேவன் அத்தனை அக்கறை உடையவராயிருக்கிறார். அதில் அதை விபச்சார முகாந்திரம் இல்லாமல் வேறு எந்த காரியத்திற்காவது தள்ளிவிடணும்னு நினைக்கிற மனிதர்கள் மேலே தேவ கோபாக்கினை நிச்சயமாக வரும். அது பாவம் என்று வேதம் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பொருத்தனை பண்ணா அதை செய்கிறதற்கு அதை செய்ய முடியுமான்னு ஆராய்ந்து பார்த்து செய்யணும். அப்படி இல்லைன்னா நீ பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நலம் என்று சொல்லுகிறபடினால நாம் தேவனுக்கு கொடுக்கிற வாக்கிலே நாம் சரியாக இருப்போம். ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.